என்னடா உங்க தாத்தாவ பெரிய வீட்டுக்காரங்க ஜல்லிக்கட்டு மாடு முட்டிருச்சு. ஆமாண்ணே. இன்னும் மத்தமாறே பெரிய வீட்டு பண்ணையில புண்ணாக்கு தின்னு தின்னு உடம்புல கொழுப்பேறி போய் கிடக்கு. 4 நாளைக்கு பட்டினி போடுறா, எல்லாம் சரியா போயிடும். என்னப்பா பண்ணா ஒருத்தனை போட்டு இத்தனை பேர் அடிக்கிறீங்களே? பின்ன என்னையா பெரிய வெட்டு ஜல்லிக்கட்டு மாட்ட உங்க வீட்டுல கொண்டு வந்து கட்டி வச்சுக்கிட்டா சும்மா விட்டுருவாங்களா? பண்ண மாட்டை கொண்டாந்து இங்க கட்டலாமா? உன் முரட்டுத்தனத்துக்கு அளவே இல்லையா? பின்ன தாத்தா, உன்னை முட்டங்காலையை சும்மா விடலாமா? புண்ணாக்கும் பருத்து கொட்டையும் தின்னு தின்னு கொழுத்து போய் கிடக்கு. பட்டி போட்டாதான் திமிரு அடங்கும். ஆமா வேண்டா, அது தெரிஞ்சா செஞ்சிச்சு. திமிருல பண்ணுச்சு. திமிரு பேசாத, தாடியை பத்த வச்சிருவேன். ஐயா, அவன் சின்ன பையன், ஏதோ தெரியாம பண்ணிவிட்டான். நீங்க மாடு அபத்துக்கிட்டு போங்க. பொழுது விடிஞ்சதும் பெரியவரை வந்து நான் பாக்குறேங்க. தாத்தா பெருசு உனக்காக விட்டுட்டு போறோம், இல்லன்னா கிழிச்சிருவீங்களா? சும்மாறா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. எங்க வீட்டு ஜல்லிக்கட்டு காளைய புடிச்சுக்கிட்டு போற அளவுக்கு உன் பேரனை வளர்த்து வச்சிருக்கியா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க முதலாளி. என் மேல உள்ள பாசத்தினால என்ன மாடு முட்டி பிடிச்சுன்னு தெரிஞ்ச உடனே என் பேரன் இப்படி செஞ்சுட்டானுங்க. ஏய்யா, இப்ப என்ன மாடு முட்டி நீ செத்தா போயிட்டு சும்மா 2 கீறு கீறிடுச்சு, அவ்வளவுதானே? அதுக்கு எங்க வீட்டு மாட்டை கொண்டு போய் பட்டி போட்டு கொண்டு இருக்கியே, உங்க 2 பேரை சேர்த்து வித்தா கூட எங்க மாட்டு விலை பெற மாட்டீங்க. உன் பேரனை பெருசா படிக்க வைக்க போறேன்னு என்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கினியே, உன்னால இனிமே வேலை செய்ய முடியாது. அந்த பணத்தை கொப்பனா கட்டுவான். வேணாப்பா, உங்களுக்கு பணம் தானே வேணும். எங்க தாத்தாக்கு பதிலா நான் இந்த பண்ணையில வேலை செஞ்சு உங்க கடனை அடைக்கிறேன், போதுமா? தம்பி, நீ பண்ணையில வேலை செய்ய போற? வேணாப்பா. தாத்தா, என்ன வழக்க தானே நீங்க கடன் வாங்குனீங்க. நீங்க கடனாளியா இருக்க நான் விட மாட்டேன். என்ன பேசுறாங்க தெரியுமா அவங்க? அதுக்காக பழக்கமில்லாத வேலையை நீ செய்ய போறியா? பண்ண வேலை பாக்குறதுக்கு பாதையில போய் படிச்சுட்டு வரணுமா? என்ன பையன் 10வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன். டிராக்டர் எல்லாம் நல்லா உங்க தெரியுது. மத்த வேலையை 10 நாள் செஞ்சானா பழகி போயிடுது. அதுக்கு பிறகு கையில கலத்திய கொடுத்தோம்னா கண்டபடி உழுதுகிட்டு திரியிறேன். நாளையில இருந்து பேரனை பண்ண வேலை பார்க்க சொல்லு. என்ன? சரிங்க தம்பி. தம்பி, பெரிய இடம், உனக்கு பழக்கமில்லாத வேலை, பார்த்து செய்யப்பா. கணக்கு, வடக்கு திரு ராமசாமி பஞ்சாயத்து தேர்தல் நிக்க போறேன்னு சொல்றானே, ஜெயிப்பானா? சட்டப்படி ஜெயிக்கிறானா இல்லையா? சாமர்த்தியத்துல ஜெயிச்சுவானுங்க. அது எப்படியா? அதாவது அவங்க தாத்தன் கஞ்சா வித்தான், அவங்க அப்ப சாராயம் வித்தான், இவன் சதையை விற்கிறான். வெட்டு குத்தெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரணம். கள்ளப்பணம் கணக்கு வழக்கெல்லாம் இருக்குதுங்களா? இதை விட ஜெயிக்கிறதுக்கு வேற என்னங்க தகுதி வேணும்? ஆமாமா, இப்ப எல்லாம் அப்படித்தாயா நடக்கு. வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கு முத்துக்கிழமை பேரை படுத்திருக்கிற சைஸ பாத்தியா ஐயா? ஏலே, வந்திருக்கிறது யாரும் கூட தெரியாம கால் மேல காலை போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கிற. இதுல வேற ஆட்டிக்கிற. ஏய், என் கால் மேல போட்டு ஆடுறேன், உன் கழுத்து மேலயா போட்டு ஆடுறேன். நான் எடுத்து படிச்சிருக்கேன்ல, அதான்டா இப்படி பேசுற. ஏலே, வேலையெல்லாம் முடிச்சிட்டியாடா?
இந்த வெட்டி பேசி பேசுறது எனக்கு பிடிக்காது. நீயே வந்து பாத்துக்க. கார் எடுத்து குத்துனாலும் தடி எடுத்து அந்த பக்கம் போட மாட்டானுங்க நம்ம பண்ணக்கார பசங்க. யாரும் சொல்லாமையே அம்புட்டு வேலையும் பார்த்துருக்கான் அந்த பைய. உண்மையா உழைக்கிறவனுக்கு கொஞ்சம் திமிரு இருக்குத்தையா செய்ய. யோ வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்காத, வந்து சேரு. செல்லம்பினா கழனி தண்ணியே கொல்லப்புறத்துல ஊத்திட்டு வாமா. இருமா, ஜெயிக்கிற நேரத்துல கூப்பிடாத. ஊத்திட்டு வந்து விளையாடுமா. நீ எப்பவுமே இப்படித்தான். இருடி வர. ஏய், நான் வரதுக்குள்ள என் முத்த அள்ளிடாத. நல்லா வயிறு முட்டை தின்னு, பாலை மட்டும் கறக்காத. என்ன பாண்டின, கழனி தண்ணியில குளிச்சதுக்கே குத்தால அருவில குளிச்ச மாதிரி அசந்து போயிட்டீங்க. ஊத்துனது பெரிய இடமாச்சே. என்ன கழனி தண்ணி உங்க உடம்புல பட்டதும் ஜில்லுன்னு இருந்திருக்குமே. ஆளாக்கு யார்கிட்ட பேசுறோம் ஞாபகம் இருக்குதா? கழுத்து திரிகிடுவேன். ஜலகண்டீஸ்வரா ஆருண்டு தோப்புண்டு போலும். இப்ப என்ன உண்டு? மூலிகை உண்டு. பெரியா நங்கை, சிறியா நங்கை. என்ன உங்க தங்கையா? இல்ல, வளையா நங்கை. கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, இது வேளாங்கண்ணி. யோ, வேளாங்கண்ணி அது ஊர் இல்ல? இல்ல, வேற சொன்னேன். முதலாளி கையை கொடுங்க. இந்தாங்க. வீங்கி இருக்குதா? ஐயோ, அது உங்க கை. என் கை இங்க இருக்கு. மன்னிச்சிடுங்க முதலாளி, கை மாறி போச்சு. பாருங்க. முருகா, என்ன சக்கரை இவ்வளவு இருக்குது? வீட்டுக்குள்ள இருக்க 60 மூட்டை சக்கரை வெளியே தெரிஞ்சு போச்சா? அது படுக்கல். இது என்ன பிதுக்கலா? விளையாடாதீங்க முதலாளி. முதலாளி, உங்களுக்கு சக்கரை எக்கச்சக்கமா இருக்குது. அதனால முதலாளி, இனிமே நீங்க சோத்த கண்ணால பார்க்க கூடாது. நான் சோத்த கண்ணால பார்க்க கூடாது. அவன் சோத்திலேயே கிணறு வெட்டி பம்பு செட்டு வச்சிருவான் போல் இருக்கு. 10 ஆள் திங்கிற சோத்த ஒத்தாள் திங்கிறானே, அட பாவி. முதலாளி, நீங்க வாழைக்காய், கத்திரிக்காய், சுரைக்காய் எல்லாமே சாப்பிட்டு இருக்கீங்க. நான் சாப்பிட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? நாடி சொல்லுதே, நரம்பெல்லாம் பின்னி கிடைக்குது. முதலாளி, இனிமே இந்த மாதிரி காய்கறிகளை தொடவே கூடாது. நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் தான் நல்லா இருக்கு. கோழிக்கறி, கொத்துக்கறி வேற தின்னு இருக்கீங்க. கொத்துக்கிறியா? குத்து மதிப்பா சொல்றீங்களா? நாடி சொல்லுதே, இனிமே கோழி வகைராவை தொடக்கூடாது. மாயா பஜார் சினிமா படத்துல ரங்கராவ் தின்ன மாதிரி தின்னுகிட்டு இருக்கானே. நான் ஆசைப்பட்டு வளர்த்த கோழி, கோழி அவனே திங்கிறானே. வைத்தியரே, நான் கோழியை என்னதான் பண்ணலாம்? கோழியை நீங்க பார்க்கலாம், இற போட்டு வளர்க்கலாம், தவிடு கொடுக்கலாம், தண்ணி காட்டலாம். அப்படியே கூட்டு அடக்கிறதோடு சரி. கோழி உங்களுக்கு ஒரு வகையில உபயோகப்படும். எப்படி எப்படி? காலங்காட்டால கொக்கரக்கோன்னு கூவும் போது நீங்க முழிக்கலாம். அப்படியே குத்துவேன். சாப்பிடு ராஜா. ஆம்பளைனா இப்படித்தான் சாப்பிடணும். சாப்பிடு. இனிமே நீங்க கூழுதான் குடிக்கணும். இருக்கிற சோறு எல்லாத்தையும் தான் தின்னு விட்டானே. இனிமே நான் கூடுதான் குடிக்கணும். ஏன் நாயை கூப்பிடுறீங்க? நாய் வேற கூட குடிக்கணுமா? பரிதாபத்துக்கு கூப்பிட்டேன். போலும். ஒண்ணு கூட விடலையே. அப்படித்தான் திங்கணும். அதான் உடம்புக்கு நல்லது. பாத்தீங்களா? பாய சுருட்டுற மாதிரி சுருட்டுறான். அவ்வளவு தின்னுபிட்டு அரிசியையும் கொட்டிக்கிறிய. பட்டல. ஐயோ, பாத்தீங்களா? வெந்தது, வேகாதது, வேக போறது எல்லாத்தையும் தின்னு விட்டு பத்தலையா. கர்ண கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவன் வயிற்றுல கிரைண்டரோட பிறந்திருக்கான். எது தின்னாலும் அரைச்சிருது.